மற்றவங்களை பொய்யாய் குற்றம் சாட்டுறது. lying to accuse others. உண்மையான சாட்சி பொய் சொல்ல மாட்டான், ஆனால் பொய் சாட்சி என்ன பண்ணுவான்? பொய்யை தான் பேசுவான். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம அநேகர் குறித்து தெரியுதோ தெரியலையோ நம்ம பொய்யான சாட்சி நம்மளை அறியாமலேயே கொடுக்கலாம். பார்க்கலாம், தரிசனத்தையே பார்க்கலாம், நம்மளோட ப்ரீசனை கூட நீங்கள் பார்க்கலாம். அங்கே இருக்கிற அத்தனை கைதிகளும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாக தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. பொய் சாட்சி நிமித்தம், பணத்தின் நிமித்தம் அங்கே பொய்யாக உள்ளுக்கு தண்டனை அனுபவிக்கலாம். இது எல்லா நாட்டிலையும் நடக்கிற ஒரு காரியம். அவங்களுக்கு விரோதமாக ஆதாரங்கள் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே கிரியேட் பண்ணலாமே. ஃபேக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இவங்க தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க, இவங்க தான் திருடி இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அந்த தப்பு அவங்க மேலே விழுகும் பொழுது எத்தனையோ பெரிய ஜெயிலில் தப்பு பண்ணாமலே தண்டனை அனுபவிக்கிறாங்க. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? என்ன காரணம்? பொய் சாட்சி. சொல்லுங்க, பொய் சாட்சி. இதே காரியம் கிறிஸ்துவோட வாழ்க்கை நடக்குது. அநேகரை குறித்து நம்ம பொய்யான சாட்சி, நம்மளுக்கு நம்ம அங்கே இருந்திருக்க மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் நம்ம பொய்யான சாட்சியை நம்ம கொடுக்குறோம். ஆமாம், நான் பார்த்தேன், அதாவது கேள்விப்பட்டது ஒன்று, அதை இன்னும் அழுத்தி சொல்கிறதுக்கு நானே பார்த்தேன் 2 கண்ணால். அப்போ நாங்களே எப்படி பார்க்குறோமா? நானே பார்த்தேன், 2 கண்ணால் பார்த்தேன்னுவாங்க. ஹல்லேலூயா. அது இன்னும் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஆகிறதுக்காக பொய் சாட்சி. ஹல்லேலூயா. ஆனால் வேதத்தில் 10 கட்டளையிலே கூட பொய் சாட்சியை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். டோன்ட் ஃபால்ஸ்லி அக்யூஸ் எனிவான் அப்படின்ட்டு. பாருங்க, இயேசுவை சிலுவையை கொண்டு போகிறது தெரியுமா? பொய் சாட்சி. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் விழுந்து போகிறதுக்கு, நிறைய ஊழியர்கள் எழும்ப முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமும் பொய் சாட்சி தான். ஹல்லேலூயா. என்னன்னா, we heard, கேள்விப்பட்டோம், விஷயம் வந்தது, இது வந்தது, பட் we are not the eye witness. நம்ம ஐ விட்னஸ் கிடையாத, நம்மளுக்கு தெரியாத, அது கேள்விப்பட்டு இதுதான் கன்க்ளூஷன் என்ன பண்றோம்? ஸ்டிக் பண்றோம். கேட்டா சொன்னவங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள், இவங்கள்ட்ட வர காரியம் உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லி. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, ஒரு ஊழியக்காரன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் கர்த்தருக்கே கணக்கு கொடுக்கணும், நமக்கு இல்லை, மனுஷனுக்கு இல்லை. You are not accountable to humans, you are accountable to God. Hallelujah. Hallelujah. ஒரு ஊழியக்காரனை கூட கர்த்தர் யூஸ் பண்ணி நியாயத்திற்கு அனுப்புவார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஊழியக்காரனை ஜனங்களை கொடுக்க மாட்டார். This is what you should truly understand about God's system. A false witness can arise. கள்ள சாட்சிகள் எழும்பலாம், பட் நம்ம நிதானமாக இருக்கணும். நமக்கு தெரியணும் இது எங்கிருந்து வருது. நீங்க ஆதியாகமம் 39 பார்த்தீங்கன்னா, பொத்திபியாரோட மனைவி யோசேப்பை குறித்து ஒரு சாட்சி கொடுக்குறான். என்னன்ட்டு, இவன் தப்பா பிஹேவ் பண்ணிட்டான், மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் அவங்க ஊரில் அந்த எகிப்தியரோட வார்த்தை தான் செல்லும். ஓகே, இப்போ இந்த நாட்டில் இருக்கிற மிலேசியன்ஸோட அத்தாரிட்டி தான் ரொம்ப அதிகமாக சொல்லும். வெளிநாடு தங்கிட்டாங்கன்னா, இப்போ ஒருவேளை அவங்க சிங்கப்பூர்னு இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், இல்லை ஆஸ்திரேலியா இருக்கலாம், அவங்களோட வார்த்தைங்க செல்லுபடியாக ரொம்ப ஆகாது. ஏன்னா இங்கே இருக்க லோக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ யோசேப்போட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் நடந்துச்சு. ஓகே, அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ஃபாரினர் அங்கே இருக்கான். அவன் தப்பு பண்ணலை, ஆனால் அவளை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் இவன் மேலே கோபத்தை என்ன பண்ணிட்டான், இவன் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன்னா எல்லாம் அவன் பேச்சை நம்பிட்டு இவனை தூக்கி ஜெயிலில் போட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்? பொய் சாட்சி. ஹல்லேலூயா. திஸ் இஸ் வாட் ட்ரை டு டிஸ்ட்ராய் ஹிம். ஆனால் அழிக்க முடியல, கர்த்தர் கூட நின்றார். சம்டைம்ஸ் வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இதெல்லாம் நம்மளுடைய ஜெபத்தை தடை பண்ணும். நம்மளுக்கும் ஆண்டருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் கரெக்டாக இருப்பீங்க, ரைச்சஸாக இருப்பீங்க, பட் ஒரு ஹெவினஸ் ஹார்ட்டில் உண்டாகும். Why? You might have thrown or spoken something which you do not know anything about it. தெரியாத காரியத்தை குறித்து நீங்கள் பேசியிருப்பீங்க. நீங்கள் ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் போட்டிருந்திருப்பீங்க. That would grieve the heart of the Holy Spirit. பரிசுத்த ஆவியோட உள்ளத்தை துக்கப்படுத்தியிருக்கும். We must be very careful. நம்ம கண்களால் பார்க்கிறதே நம்ம பேசலாம், நல்லா ஆராய்ந்து பார்த்து அது உண்மையை நம்ம பற்றி பேச முடியும். நம்ம பார்க்கல, if you are not there, don't talk about it. ஆண்டவர் அநேகரை எழுப்பணும்னு நினைக்கிற இந்த காலத்தில், விழுந்தவங்களை தூக்கி நிறுத்தணும்னு நினைக்கிற இந்த காலத்தில், நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் அடித்து படுக்க வச்சோமா நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறோம், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறோம். ஹீஸ் ஒர்க். பாருங்க, விழுந்தவனை தூக்குறது தேவனுடைய வேலை. ஆமாவா இல்லையா?
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் நின்றுட்டு இல்லை இவங்க பண்ணாங்க, நான் பார்த்தேன் இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது we are standing on the side of the devil. சாத்தானுடைய சைடு நின்று நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்கு விரோதமாக நிற்கிறோம். we have to repent. அதான் false accusation must be very careful. ஒன்றுனா 10ன்றுவாங்க, ஒன்று உண்மையாக நடந்திருக்கும் ஆனால் 10 9 எக்ஸ்ட்ரா தம்பாவாயிரும். அதான் false accusation. நீங்கள் ரொம்ப தெளிவாக இதை நீங்கள் மூவ் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். பொய் சாட்சி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, ஒருவேளை நம்மளுக்கு கண்ணால் நம்ம பார்த்துருக்கோம், வி ஆர் தேர், நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம், வி கேன் டாக் அபவுட் இட். இஃப் யூ ஆர் நாட் தேர், பெட்டர் ஜிப் யுவர் மவுத். ஓகே, நம்ம அமைதியாக இருக்கிறது நலமாக இருக்கும். ஏன்னா அது நம்மளோட ஆவி ஆத்மாவுக்கு பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வரும். பிகாஸ் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு சைடு கதை தான் சொல்லுவாங்க, இன்னொரு சைடு கதையை சொல்ல மாட்டாங்க. they will never be open to you about the truth. அவங்கள நியாயப்படுத்த தான் பேசுவாங்க. so we have to see both sides. you see, தேவை இருந்தால் உண்மையான சாட்சினா நம்ம போய் பேசலாம், தேவை இல்லைன்னா பேசவே தேவையில்லை. ஹல்லேலூயா. இதில் பொய் சாட்சி அறவே தேவையில்லை. பாருங்கள், யோசேப்புக்கு தெரியும் மரியாள் வந்து கர்ப்பமாக இருக்கிறாள் என்று யோசேப்புக்கு தெரியும். அவன் நினைச்சிருந்தா ஒரு புருஷனா ஒரு ஆணா நிச்சயிக்கப்பட்டு ஏமாந்து போன ஒரு அந்த டைமுக்கு அவன் நினைச்சிருந்தா மரியாதை போய் அசிங்கப்படுத்திருக்கலாம், போய் சாட்சி கொடுத்துருக்கலாம், இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் எழுதப்பட்டிருக்கு அவன் நீதிமான், அமைதியாக ஒதுங்கினபடி அவன் ஒரு நீதிமானா. இஸ் a just man. Hallelujah. So remember, God is working hard to rise people. ஆட்களை எழுப்ப கர்த்தர் அநேக முயற்சிகள் எடுக்கிறார். இல்லைன்னு சொல்ல அந்த தோட்டக்காரர் பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டத்துக்கு எஜமான் கேட்குறாரு, எப்போ இது கனி கொடுக்கும், வெட்டி வீசுன்ட்டு, இல்லை இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க, இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க. அப்படி கேட்டு தோட்டக்காரர் பல முயற்சி எடுக்கிறார், பல முயற்சி எடுத்து அந்த மரம் கனி கொடுக்கணும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. see, Bible says love covers the sin. அன்பு பாவத்தை மூடும். ஹல்லேலூயா. ஸோ plead for one another. நம்ம பொய்யாக எந்த சாட்சியும் யாருக்கு விரோதமாக கொடுக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கலையா, பொய் சாட்சியை கொடுக்காதீங்க. உங்கள் வேலை சில இடத்த உங்களுக்கு ஒருத்தவங்களை பார்த்தாலே பிடிக்கலையா, அவங்கள குறித்து பொய் சாட்சி கொடுக்காதீங்க. நம்ம எல்லாத்துலேயும் உங்களுக்கு பிடிக்காத ஆளாக இருந்தால் கூட அவங்களுக்கு விரோதமாக ஒருபோதும் பொய்யான கதை நம்ம பேசிடக்கூடாது. ரொம்ப தப்பாக அது மாறிடும். ஹல்லேலூயா. நம்ம உள்ளதை தான் நம்ம பேசணும், நம்ம இல்லாத ஒன்று பேசக்கூடாது. ஹல்லேலூயா.